விவசாயிகளுக்கு வணக்கம். புதிய விவசாயம் யூடியூப் சேனல்லேருந்து உங்கள் கலைவாணன் நகிரி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம நெல் விவசாயத்தில் வந்துட்டு நிறைய லாஸ்ட் இயர் நிறைய பிரச்சனைகள் பார்த்துருக்கோம். அதில் ரொம்ப முக்கியமான பிரச்சனைகள்னால் அந்த அமராவதி பாசன ஏரியாவில் இருக்கக்கூடிய அனைத்து நெல் தோட்டங்கள் நெல் வயல்கள்லையும் குருத்து புழுவோட தாக்குதல் ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்தது. அந்த குருத்து புழுவை எப்படி சமாளித்து நம்ம எப்படி நல்ல ஈல்டு கொண்டு வரலாங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாயிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணக்கூடிய விவசாயிகள் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் யூடியூப் சேனல் லிங்க் கொடுத்துருக்குறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெல் பயிரை பொறுத்தளவுக்கு நமக்கு தண்டு துளைப்பான் வந்துட்டு ஒரு 20 to 30 நாளுக்குள்ளேயே நமக்கு அட்டாக் ஆனது ஸ்டார்ட் பண்ணிடும். நடவு போட்ட 20 to 30 நாளில் அட்டாக் ஆனது ஸ்டார்ட் பண்ணிடும். இதில் வந்துட்டு முக்கியமாக இதுக்கு என்ன ஒரு தீர்வாக கொண்டு வந்திருக்கோம், புதுசாக ஒரு மருந்து வந்திருக்கு. நம்ம பேயர் நிறுவனத்திலிருந்து பிகாட்டோன்னு சொல்லக்கூடிய ஒரு குரணை வந்திருக்கு. இந்த குரணையை பொறுத்தளவுக்கு ஏக்கருக்கு 5 கிலோ பயன்படுத்தணும். இதில் என்னப்பா குரணைன்னு சொல்கிற, என்ன காம்பினேஷன் சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்துட்டு டெட்ரானிப்ரோல்னு சொல்லக்கூடிய ஒரு புழு மருந்து வந்துட்டு 0.6%, ஃபிப்ரோனில் நம்ம ஆல்ரெடி ரீஜென்ட் அல்ட்ரான் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அந்த ஃபிப்ரோனில் வந்துட்டு 0.4% இருக்குது. இது வந்துட்டு நம்ம வயாகோன்னு ஆல்ரெடி ஒரு மருந்து பேயரில் இருக்குது, அதோட குரணை வடிவம் தான் இது. இதில் வந்துட்டு நான் எப்போ யூஸ் பண்ணணும்னு பார்த்துட்டிங்கன்னா, நடவு போட்ட வயலாக இருந்தால் நடவு போட்டதுலேருந்து 20 to 25 நாளாக நம்ம யூஸ் பண்ணணும். இது போல் உங்களுக்கும் ஏதாவது புதுசாக அந்த கெமிக்கல் பற்றியோ அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு சத்தை பற்றியோ தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்கு தனியாகவே ஒரு வீடியோ போட்டுடலாம். இதில் உங்களுக்கு இது போல் மேலும் பல தகவல்களை தெரிஞ்சுக்க புதிய விவசாயம் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் யூடியூப் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.